குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். 9th ஸ்டாண்டர்டுக்கு டுடே சப்ஜெக்ட் சயின்ஸ். சயின்ஸில் லாஸ்ட்டு கிளாஸில் என்ன முடிச்சிருந்தோன்னா லெசன் நம்பர் 10 வரையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். லெசன் நம்பர் 10 வரையும் ஃபினிஷ் பண்ணதுனால இப்போ நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 11 எடுக்க போகிறோம். லெசன் நம்பர் 11ஓட நேம் என்னென்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது இந்த லெசனில். சரி, ஓகே, இப்போ லெசன் போவோம். Introduction. Just as a small child want to take a toy apart to find out what is inside, scientists have for long been என்னது குரூசியஸ்னு ரொம்ப சொல்ல முடியாத சில புரிஞ்சிக்க முடியாத விஷயம் தான் குரூசியஸ் about the internal structure of an atom. They wanted to find out what are the particles present inside an atom and how are this particle arranged in an atom. For explaining this, many scientists proposed various atomic model. நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆட்டத்தை பற்றி மாடல்லாம் சொல்லியிருக்காங்க. First, discovery of nucleus. In 1911, Rutherford, a scientist from New Zealand, performed this famous experiment. Rutherford experiment gold alpha scattering experiment and பேர் இதுக்கு. Experiment of bombarding a thin gold foil with a very small positively charged particle called alpha particle. ஒரு ஆல்பா பார்ட்டிக்கலை வச்சு கோல்டு ஃபாயில் வந்து தின்னான ஒரு கோல்டு ஃபாயிலை பம்பர்ட்னா மோத வைக்கிறாங்க. மோது he selected a gold foil because he wanted a thin layer as possible and gold is the most malleable metals. இதுக்கு வந்து ரொம்ப தின்னான ஒரு மெட்டலாக மாற்றணும்னா கோல்டு வந்து நம்ம எவ்வளோன்னா ரொம்ப தின்னாக மாற்றலாம். மற்ற உலோகத்தை விட மெட்டல்ஸை விட கோல்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காரு. தென் he observed that இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன கண்டுபிடிச்சார், மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் பாஸ்டு ஸ்ட்ரெயிட் த்ரூ த ஃபாயில். அந்த கோல்டு ஃபாயிலில் மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகிட்டுருக்காரு. சம் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வேர் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் தர் ஸ்ட்ரெயிட் பாத். ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆகிறாரு. தென் வெரி ஃபியூ ஆல்பா பார்ட்டிகல் கம்ப்ளீட்டட் பவுன்ஸ்டு பேக். ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல் பவுன்ஸ்டு கம் பேக்னா எந்த டைரெக்ஷன் பண்ணால் அதே சேம் டைரெக்ஷனே வர்றாரு. அப்போது அந்த கோல்டு ஃபாயிலோட சென்டர் பாயிண்டில் என்ன இருக்கார், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கார். ஏன்னா ஆல்பா பார்ட்டிக்கல் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் ஒன்று ரிப்பல் ஆகி, அதனால தான் நம்ம ஆல்பா பார்ட்டிக்கல் வந்து என்ன சொல்கிறாங்க, வெரி ஃபியூ ஆல்பா பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு சில ஆல்பா பார்ட்டிக்கல் மட்டும் என்னது ஸ்ட்ரைட்டாக சேம் டைரெக்ஷனில் பவுன்ஸ் ஆகி திரும்பி வரார். அப்போது ஒரு மெட்டல்ஸோட மிட் பாயிண்டில் என்ன இருக்கார், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காருன்றதை சொல்கிறார். ஓகே, தென் இவங்க என்ன சொல்கிறாங்க பாரு. Later, Rutherford generalized this result of alpha particle scattering experiment and suggested a model of the atom that is known as Rutherford atomic model. இதுக்கு தான் Rutherford atom modelனு பேர். சரி, Rutherford atom model என்னென்ன சொல்லியிருக்காங்க. According to the Rutherford atom model, என்னது, the atom contained large empty space. Rutherford atom modelத்தோட கன்க்ளூஷன், அவர் ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாருன்னா, த ஆட்டம் கண்டெய்ன் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். ஆட்டத்தோட மிட் பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துல நிறைய லார்ஜான எம்டி ஸ்பேஸ் இருக்கார். தேர் இஸ் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் நவுன் அஸ் நியூக்ளியஸ். அந்த ஆட்டத்தோட சென்டர் பாயிண்டில் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் இருக்கார். தென் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் is very small compared to the size of an atom. Size of an atom விட கம்பேர் பண்ணும்போது மிட் பாயிண்ட் ஆஃப் த நியூக்ளியஸோட சைஸ் ஆஃப் த வேல்யூ வந்து ரொம்ப வெரி ஸ்மால். தேர்ட் பாயிண்ட், த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த ஆட்டம். தென் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், த எலக்ட்ரான்ஸ் ஃபோர்த் பாயிண்ட், த எலக்ட்ரான் revolve around the nucleus in close circular path is called orbit. and the electrons ஸ்பேர் ஆஃப் தி ஆட்டத்தோட சென்டர் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்கார். ஸ்பேர் ஆஃப் தி ஆட்டத்தோட சென்டர் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்கார். நியூக்ளியஸை சுற்றி என்னது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டலில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கார். ஃபிஃப்த் பாயிண்ட், அண்ட் ஆட்டம் ஆஸ் எ ஹோல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆட்டம் வந்து என்னது, நேச்சுரலாகவே நியூட்ரல். ஏன்னா பாசிட்டிவ் எவ்வளோ இருக்காரோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கார். ஆனால் ஆட்டம் வந்து நியூட்ரலைஸ்.
the number of protons and electrons in an atom are equal. ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் ஈக்குவலாக இருக்கார். எனிவே ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இது வந்து ரூதர்போர்ட் ஆட்டம் மாடலோட கன்க்ளூஷன், அவரோட ஃபைனல் பாயிண்ட். அடுத்த ரூதர்போர்ட் மாடல் of atomic structure is similar to the structure of the solar system. solar system போலயே இருக்கு. Then just as in the solar system, the sun is at the center and the planet revolve around it. solar system center pointல sun இருக்காரு, அவரை சுற்றி என்னது planet revolve ஆகிட்டு இருக்காரு. It is similarly in an atom, the nucleus present at the center and the electrons revolve around it in orbit or shell ன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் லிமிட்டேஷன் இன் ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல். ரூதர்போர்ட் ஆட்டம் மாடலில் என்னென்ன லிமிட்டேஷன், அவரோட என்னென்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல, அவரோட ட்ராபேக் ஆஃப் தி ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல் லிமிட்டேஷன் சொன்னாலும் சேம் தான். சரி, ஓகே. அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, எ மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஷுட் ஆக்சலரேட்டட் அண்ட் கண்டினியூஸ்லி லாஸ் எனர்ஜி. எலக்ட்ரான் ஆக்சலரேட்டாக சார்ஜை லாஸ் பண்ணிட்டு இருக்கு. எனிவே டியூ டு த லாஸ் ஆஃப் எனர்ஜி, path of electron may reduce and finally the electron should fall into the nucleus. அவர் எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டே இருந்தாலும் ஃபைனலாக அந்த எலக்ட்ரான் எங்கே வந்திருக்கணும், மிட் பாயிண்ட் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து விழுந்திருக்கணும். ஷுட் ஃபால் இன்டு த நியூக்ளியஸ். இஃப் இட் ஹேப்பன் ஸோன்னா the atom become unstable. அப்படி நடந்து ஆட்டம் வந்து என்னவாக இருக்கணும், அன்ஸ்டேபிளாக இருக்கணும். பட் அண்ட் ஆட்டம் ஆர் ஸ்டேபிள், ஆட்டம் வந்து ஸ்டேபிள். அப்போது அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணி ஃபால் டவுன் ஆகலை. தஸ் ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டியை பற்றி ரூதர்போர்டோட ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ இது ரூதர்போர்ட் ஆட்டம் மாடலோட ட்ராபேக்ஸ். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், ட்ராபேக்ஸ் ஆஃப் த ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல்னாலும் லிமிட்டேஷன் இன் ரூதர்போர்ட் ஆட்டம் மாடலும் சேம். ஓகேவா, இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தை. தென் போர் ஆட்டம் மாடல். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, Bohr atom model. Bohr atom model in 1913, Niels Bohr, a Danish physicist, explained the causes of the stability of the atom in a different manner. The main postulator, இது வந்து நீல்ஸ் போரோட ஆட்டம் மாடலோட பாஸ்டேட். ஏன்னா ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல் ஆட்டம் மாடல்ன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம்ன்ற கான்செப்டை யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீல்ஸ் போர் 1913 எக்ஸ்பிளைன் பண்ணுறார். Okay, in atom, first point, atom, the electron revolve around the nucleus in stationary circular path is called orbit or shell or energy level. எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் என்னது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கா, ஸ்டேஷ்னரியான கரெக்டாக. will revolving around the nucleus in an orbit and electron neither loss nor gain energy. என்னது will revolving around the nucleus in an orbit, நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அவர் எனர்ஜியை லாஸும் பண்ணல கெயினும் பண்ணல. ஓகேவா, எலக்ட்ரான் அடுத்தது, அண்ட் எலக்ட்ரான் இன் எ ஷெல் கேன் மூவ் டு ஹையர் ஆர் லோயர் எனர்ஜி ஷெல் பை அப்சார்விங் ஆர் ரிலீஸிங் எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னோட பர்டிகுலர் ஆர்பிட்லேருந்து ஹையர் எனர்ஜிக்கு ஆர் லோயர் எனர்ஜிக்கு போனாலோ எலக்ட்ரான் அப்போ தான் என்ன செய்கிறார், தன்னோட எனர்ஜியை லாஸ் பண்ணுவார் ஆர் கெயின் பண்ணுறார். Fourth point, the orbit or shell are represented by the letters K, L, M, N என்ற 4 ஷெல், K ஷெல்லு, L ஷெல்லு, M ஷெல்லு, N ஷெல்ன்ற பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறாரு. ஆர் த நம்பர் ஆஃப் ஆர்பிட் வந்து 1 = 1 2 3 4 என்ற ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கார். எனிவே த ஆர்பிட் க்ளோசஸ்ட் டு த நியூக்ளியஸ் இஸ் த K ஷெல். நியூக்ளியஸுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டுக்கு என்ன பேரா, K ஷெல். இட் ஹேஸ் த least amount of energy and the electron present in it are called K electron. K shell present electron K electron and so on with the successive shell and their electrons. These orbits are associated with a fixed amount of energy. ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஆர்பிட்டில் இருக்கும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்காரு. ஸோ போர் கால்டு தம் as a எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி ஷெல்லுன்னு பேர் இருக்கிறார். ஓகேவா ஸ்டூடெண்ட், இது தென் அடுத்து லிமிட்டேஷன் ஆஃப் போர் ஆட்டம் நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலே சம் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன் மெயின் லிமிட்டேஷன் வாஸ் தட் திஸ் மாடல் வாஸ் applicable only to the hydrogen and hydrogen like ions
hydrogen H plus, lithium 2 plus, beryllium 3 plus and so on. It could not be explained to multi-electrons nucleus. இது வந்து ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரானை ப்ரெசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. பட் மல்டிபிள்ஸாக இருக்கக்கூடிய அடுத்தது ஈலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அதுபோல் ஆட்டத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதான் என்னது நீல்ஸ் போரோட ட்ராபேக்ஸ். இது ஃபெயிலியர்ஸ்னு சொல்லலாம். அடுத்து டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரானை டிஸ்கவரி பண்ண சாட்விக். இன் 1932 ஜேம்ஸ் சாட்விக் observed when beryllium was exposed to alpha particles with about the same mass as proton were emitted. என்ன சொல்கிறாருன்னா ஜேம்ஸ் சாட்விக் என்ற சயின்டிஸ்ட்டு பெர்லியம்ன்ற ஆட்டத்தை ஆல்பா பார்ட்டிகளை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. பார்ட்டிகல்ஸ் இஸ் அபவுட் சேம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வேர் எமிட்டட். ப்ரோட்டானுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் த மாஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் எமிட் ஆகுது, வெளியே வராது. பெர்லியத்தை ஆல்பா பார்ட்டிகள் உடைக்கும் போது கார்பன் ஆட்டமாகவும் ப்ளஸ் ஒரு ப்ரோட்டானுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெளியே வராது. அவருக்கு தான் நியூட்ரான் பேர் இருக்கிறார், ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, அடுத்து these emitted particle carried no electrical charge. எமிட் ஆன பார்ட்டிகளுக்கு வந்து என்ன கிடையாது, சார்ஜே இல்லாமல் ஒரு பார்ட்டிகள் வருது. they were called as neutron. அன்சார்ஜ்டு பார்ட்டிகள், ஒரு பார்ட்டிகள் எமிட் ஆகிற அந்த அன்சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு தான் என்னென்னு பேர் வைக்கிறார் ஜேம்ஸ் சாட்விக்கே, நியூட்ரான்ஸ்னு பேர் வைக்கிறார். இட் இஸ் டொனேட்டட் பை என் கீழே டவுனில் 0 மேலே வந்து 1. இது வந்து நியூட்ரானோட சிம்பிள். த சூப்பர்ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் 1 என்னது ரெப்ரசன்ட் இட்ஸ் மாஸ் அண்டு என்ன சப்ஸ்கிரிப்ட் 0 ரெப்ரசன்ட் இட் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். என்ன சப்ஸ்கிரிப்டில் வந்து 1ன்றது மாஸ் நம்பரையும் சப்ஸ்கிரிப்டில் 0ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ். அப்போ நியூட்ரானோட மாஸ் நம்பர் 1, அவரோட எலக்ட்ரிக்கல் சார்ஜு 0வாக இருக்கார். ப்ராப்பர்ட்டி ஆஃப் நியூட்ரானுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி உண்டு, இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். 2 பாயிண்ட். திஸ் பார்ட்டிகல் வாஸ் நாட் ஃபவுண்ட் டு பி டிஃப்ளெக்டட். திஸ் பார்ட்டிகல் வாஸ் நாட் ஃபவுண்ட் டு பி டிஃப்ளெக்டட் பை எனி மேக்னெட்டிக் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைடிங் தட் இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிக் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வழியாக பாஸ் பண்ணும்போது நியூட்ரான்ற பார்ட்டிகல் என்ன செய்யுது, டிஃப்ளெக்டடே ஆகலை. ஏன்னா அவர் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல், அவருக்கு சார்ஜ் இல்லாதனால ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். இட் மாஸ் ஈக்குவல் டு தி 1.676 in 10⁻⁻24 கிராம். அதாவது ப்ராக்கெட்டில் 1 AMனா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டில் இருக்கார். அடுத்து கேரக்டரிஸ்டிக்காக ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் இருக்கார். இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளோட கேரக்டரிஸ்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஓகே. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட். டுடே உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னென்னா, என்ன எழுதி அனுப்புகிறீங்கன்னா, ஓகே நான் அனுப்புகிறேன் பாருங்கப்பா. ரூதர்போர்ட் ஆட்டம் மாடலோட மெயின் ஆஸ்பெக்ட், கன்க்ளூஷன் ஆஃப் ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல். டுடே அசைன்மெண்ட் கொஸ்டின் என்னது, கன்க்ளூஷன் ஆஃப் ரூதர்போர்ட் ஆட்டம் மாடல்ன்றதை எங்கேருந்து அக்கார்டிங் டு திஸ் மாடல்லேருந்து இந்த 5 பாயிண்ட் எழுதுகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் இது, ரூதர்போர்டோட ஆட்டம் மாடல். செகண்ட் கொஸ்டின், கன்க்ளூஷன் ஆஃப் நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல். நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலுக்கு ஆன்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, பேஜ் நம்பர் 127 இங்கே இருக்கிறது இல்லையா 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டும் எழுதிட்டு நீல்ஸ் போர் ஆட்டம் மாடலோட கன்க்ளூஷன் இதுதான் இந்த 4 பாயிண்ட். தென் இந்த டயக்ராம் போட போகிறீங்க. ஓகேவா? இந்த எனர்ஜி ஷெல்லு வரையும் அப் டு இது வரையும் எழுதணும் ஸ்டூடெண்ட். டுடே அசைன்மெண்ட்டு 2 கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கேர்ஃபுல்லாக எழுதி அனுப்புங்க. யாரும் ஆப்சன்டிஸ் ஆகக்கூடாது. வித்தவுட் ஆப்சன்ட்டில் எல்லோரும் ப்ராப்பராக எழுதி அனுப்பணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.